தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு மேலாகிவிட்டது. அவருடைய ஆட்சியை பற்றி பல மக்கள், ரசிகர்கள் அப்படின்னு ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்திலுமே தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அங்குள்ள தடகள வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில பண்ணாரு. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வழியாகி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் தமிழக முதல்வர் ஏதாவது ஒண்ணு பண்றாருப்பா அப்படின்னு சொல்லி பலருமே புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த காலத்துல இருந்து பெரிதாக திமுகவை அட்டாக் பண்ணும் விதமாக பேச்சுக்கள் இல்ல. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த பேச்சுக்கள் அதிகமாக இருந்தது. ஆகையால திமுகவுமே இன்னும் அதிகமாக போய் விஜய் அவர்களுடைய பர்சனலை கிண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சங்கீதா விஜய் அவர்களை பற்றி உதயநிதி அவர்கள் பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக சங்கீதா விஜய் அவர்கள் உதயநிதி அவர்களையும் திமுக கட்சியுமே நேரடியாக எச்சரித்திருக்காங்களா. இந்த விஷயம் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உதய் என்ன பண்ண போறார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.